ஹலோ மக்களே. ஸோ பேர்ட்ஸுக்கு மோல்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸ். ஸோ முடி விழுகிற இடத்துல திருப்பியும் முடி முளைக்கலைன்னா மட்டும்தான் அது பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பேர்ட்ஸுக்கு பேலன்ஸ்டான டயட் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ ஃபேட்டு, ஃபைபர், கார்போ, விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் இது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட லைஃப் ப்ராசஸில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு டெஃபிஷியன்ஸாக ஆகும்போது தான் அவங்களோட உடம்புலையே நம்ம வந்துட்டு சில சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மோல்டிங் அப்படிங்கிறது அவங்களோட ஃபெதர்ஸ் விழுந்து அந்த இடத்துல இன்னொரு ஃபெதர் முளைக்கும் இருக்குது. நான் காட்டுறேன். இதோ புதுசான முடி இங்கே முளைச்சிட்டு இருக்கு. இது குச்சி குச்சியாக தெரியுதா? இந்த ப்ராசஸ் பேர் தான் மோல்டிங். ஸோ ஃபெதர்ஸ் விழுந்த இடத்துல இந்த மாதிரி குச்சியாக ஃபார்ம் ஆகி அந்த வேக்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த வேக்ஸ் தானாகவே கீழே உறிஞ்சு விழுந்துடும். ஸோ இது வந்துட்டு இவங்களோட கம்பேனியன் பேர்ட்ஸ் இருக்கும்போது கம்பேனியன் பேர்ட்ஸே வந்து அதை உரிச்சு விடுவாங்க. அப்படி இல்லாட்டினா தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா இவங்களே வந்துட்டு அதை உரிச்சு விட்டுடுவாங்க. உங்க பேர்டுக்கு முடி உதிர்ந்து திருப்பி அந்த இடத்துல வளரலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரலாக வர்ற அந்த கத்தாழையோட ஜெல்லி அதை எடுத்து ஒரு 1 வீக் மட்டும் மார்னிங் டைமில் லைட்டாக அந்த ஜெல்லியை எடுத்து எந்த இடத்துல அவங்களுக்கு முடி வளரலையோ அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க. ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிங்கும் போது காட்டனை வச்சு அந்த இடத்த தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா கத்தாழையும் ரொம்ப சில்னஸ்ஸு. ஸோ அதை அப்படியே விட்டாலும் அவங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு முடி முளைக்க நிறையா சான்சஸ் இருக்குது.